வணக்கம். விஜயின் ஜனநாயகன் படத்தின் முதல் பாடல் எப்போது ரிலீஸ்? வெளியான தேதி. உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் தளபதி ரசிகர்கள். இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தளபதி விஜய் அவர்கள் நடித்து வரும் ஜனநாயகன் படத்தின் முதல் லிரிக்கல் பாடல் ரிலீஸ் குறித்த தகவல் ஒன்று தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. இது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தமிழ் திரையுலகின் வசூல் மன்னனாக இருக்கக்கூடியவர் தளபதி விஜய். அதேபோல் கோலிவுட் திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகரும் இவர்தான். இவருடைய படங்களுக்கு தமிழகத்தில் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா மற்றும் வெளிநாடுகளிலும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். இவருக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்க பல தயாரிப்பாளர்கள் வரிசையில் இருக்கும் நிலையில் அதிரடியாக தன்னுடைய கடைசி படம் குறித்து கடந்த ஆண்டு தளபதி விஜய் அவர்கள் அறிவித்தார். விஜய் அவர்களது இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையும் அப்செட் ஆக்கினாலும் தளபதி விஜயின் அரசியல் பயணம் ரசிகர்களுக்கு ஆறுதலாக அமைந்தது. தற்போது தீவிரமாக தன்னுடைய அரசியல் பணியில் ஒருபுறம் விஜய் அவர்கள் கவனம் செலுத்தி வந்தாலும் கமிட் ஆகி நடித்து வரும் ஜனநாயகன் திரைப்படத்தையும் முடித்துக் கொடுப்பதில் கவனம் செலுத்தி வருகிறார். அதன்படி சமீபத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தின் 2 போஸ்டர்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இப்படிப்பட்ட நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் அடுத்த சூப்பரான ஒரு அப்டேட் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஜனநாயகன் படத்தின் முதல் சிங்கிள் பாடல் எப்போது ரிலீஸ் ஆகும் என்கின்ற தகவல் ஒன்று சமூக வலைதளத்தை சுற்றி வருகிறது. அதன்படி பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த படத்தின் முதல் பாடல் ரிலீஸ் ஆக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு காதல் பாடல் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஒரு தகவல் மட்டும் சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் இது குறித்து இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தளபதி விஜய் அவர்கள் நடித்து வரும் ஜனநாயகன் படத்தின் முதல் லிரிக்கல் பாடல் ரிலீஸ் குறித்த தகவல் ஒன்று சமூக வலைதளத்தில் தீயாக பரவக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.